வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கிட்ட முத்து கேட்குறாரு, மீனா யார் உதவி பண்ணா அப்படிங்கும்போது மீனா நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன மீனா யார் உதவி பண்ணான்னு கேட்டால் ஏன் இவ்வளோ கூச்சப்படுற அப்படிங்கும்போது, இல்லைங்க அது வந்து சீதாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு. சீதாவுக்கு வேண்டப்பட்டவங்களா? அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், உங்கள் சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் கூட எதுவும் படித்தாங்களா, படிச்சு எதுவும் ஆஃபீஸர் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் மீனா சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. சீதா ஒரு ஆளை விரும்புகிறாங்க, அவர் தான் இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது முத்துக்கு பயங்கர சிரிப்பு. அப்படியா, சரி ரைட்டு, அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். அவரும் விரும்புகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே விரும்புகிறாங்க. நம்ம சம்மதத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கும்போது, பரவாயில்ல மீனா, இப்போ உள்ள காலத்தில் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களும் சம்மதிக்கணும்னு நினைக்காங்களா, இதுவே இப்போ உள்ள காலத்தில் பெரிய விஷயந்தான். சரி சரி, அவரை என்னைக்கு போய் பார்க்கலான்னு கேளு, அவர்கிட்ட நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாங்க முதல்ல அம்மாவும் சீதாவும் போய் நன்றி தெரிவிக்கட்டும், நம்ம அன்னைக்கு அப்புறம் போயிடுவோம் அப்படிங்கும்போது, மீனா ஏன் தனித்தனியாக போய்கிட்டு நம்ம சேர்ந்தே போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. இங்கே சீதாவும் அவங்க அம்மாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி அருண் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்தினுடைய லொக்கேஷனை அனுப்பி விட்ருதாங்க முத்துக்கும் கரெக்டாக வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ எல்லோரும் காப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன முழிக்கிறீங்க, எங்கள் வீட்டில் பொம்பளையாள் யாரும் கிடையாது என்னை தவிர, நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதான் என் பையன் காப்பி போட்டு கொண்டு வரான், நல்லாவே காப்பி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி கொண்டு வராரு. இங்கே முத்தை பார்த்துட்டு அருண் ஒன்றும் ஓடலை, இவனா அப்படின்னு சொல்லிட்டு, இவனை யார் உள்ளே விட்டா, ஏய் வெளியே போ அப்படிங்கும்போது, இவங்க வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனாட்ட பார்க்குறாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் குழப்பமாக தான் இருக்குது சீதா, என்ன அப்படிங்கும்போது, இவர் தான்க்கா அப்படிங்கிறாங்க. இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் நன்றி சொல்லிட்டு வாங்க, என் தங்கச்சிக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. மீனா என்னத்தை உடம்புதான் அவன் தம்பிக்கு உதவி பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் தம்பிக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் மறக்க மாட்டோம், உங்களுக்கு நன்றியாக இருப்போம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ அருணம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வேறு கதை பேசுவீங்க, நாங்களும் சம்மந்தம் பண்ணலான்னு பார்த்தோம், இப்போ நீங்கள் வந்து இப்படி போகிறீங்களே அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னனாலையோ என் பொண்டாட்டினாலேயோ உங்கள் பையனுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அருண் அப்படியே நிற்கிறாரு. என்ன அருண் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு குழப்பமாக இருக்குது, அந்த சத்யா விஷயத்தில் உதவி பண்ணும்போது நான் தான் அவரை சொன்னேன், கண்டிப்பாக அவங்க மாமா நல்லவராக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இவரை பார்க்கும்போதெல்லாம் வித்தியாசமாக என்கிட்ட சண்டை போடுறது மாதிரியும் தேவையில்லாத பண்ணது மாதிரியும் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு எப்படி முழிக்கார் பேசிக்கிட்டு. அப்போது நானும் உங்களை அப்படி தான் நினச்சேன், ஆனால் இப்படி உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கல, நாங்கள் சாதாரண ஆட்கள், எங்களுக்கு உதவி பண்ணி ஒரு அவசரத்துக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, 2 பேருமே நல்லவங்க தான், என்ன 2 பேருக்கும் கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன், பேச வச்சு தெரியுது, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க முத்தை பார்த்து. நீங்கள் வந்து எங்கள் மீனாவை கல்யாணம் முடிக்கும்போது எங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை, இவர் எப்படிடா வந்து மீனாவை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறாரு வச்சுக்கிற போகிறாருன்ட்டு, ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றா அப்படி செய்கிறீங்க, அதே மாதிரி தான் சீதா பார்த்துருக்கோமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கும்போது முத்து நினைக்காரு, நம்ம கோபத்தால் சீதா வாழ்க்கையை என்றைக்குமே வம்பாக்கிடக்கூடாது, அவர் செஞ்சதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி மனம் வருந்தி நிற்காரு. அப்போ நடந்ததெல்லாம் அருணும் யோசிச்சு பார்க்காரு, நம்ம தான் வந்துட்ட வீணாக கோவப்பட்டோம் போல முத்துட்டு அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. அருண் அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீனும் எனக்கு பையன் மாதிரி தான், நடந்ததெல்லாம் விட்டு தள்ளுங்க, கசப்புகளை மறந்தால் தான் நம்ம இனிப்புகளை உட்கொள்ள முடியும், என்ன நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை மட்டும் நம்ம நினச்சி பார்ப்போம்ப்பா, கடந்த காலங்களில் நினச்சி வருந்துவதோட இருக்கிற காலத்தை சந்தோஷமாக இருந்தால் அது தானப்பா சிறப்பாக இருக்கும், தம்பி நல்ல காரியம் பண்ணுவோம்பா, உங்கள் குழந்தையாளுக்கும் என் பையனுக்கும் நல்ல காரியம் பண்ணி வைப்போம்பா, கல்யாணம் பண்ணி வைப்போம்பா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எனக்கு சம்மதம் தான், உங்கள் பையனுக்கு சம்மதமானு கேளுங்க அப்படிங்கும்போது, எனக்கு சம்மதம் அப்படிங்கும்போது தான் சீதாட்ட வந்து பொண்ணு கேட்டான்னு கேட்டேன், எங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட நான் 2-3 மாதமாக வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து அருணம்மா பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, என்னை யார் என்ன விவரம்னே தெரியுது முன்னுக்கூட்டி, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவளை உதவியை செஞ்சது, அருண் அதை புரிஞ்சுக்கிடாமல் முதல்ல பணத்தை கையில் கொடுத்த உடனே கடுமையாக கோவப்பட்டுட்டு இந்த சீதா, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகளாக வரணும், மருமகன்னு வந்தால் இவனும் கல்யாணம் வேண்டாம் வேணான்னுட்டு இருக்கான், ரொம்ப கோவக்காரனாக இருக்கான்,
அவனையும் அடக்கி ஆளணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அருண் வந்து பேச்சு கேட்குற அளவுக்கு இருக்கணும்னா அப்போ அந்த சீதா தான் சரி அப்படின்னு நினச்சேன். அவங்க 2 பேரும் பேசும்போது 2 பேருக்குமே பிடிச்சிக்கிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் பையன்கிட்ட சொன்னேன், எப்பா உனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் மருமகளை பிடிச்சிருக்கு, வீட்டில் போய் ஒரு நாள் பொண்ணு கேட்பாங்கும்போது சீதாட்ட சொல்லியிருக்காப்புல. சொல்லும்போது தான் சீதா அவங்கள்ட்ட சொன்னாலும் என்னமோ தெரில அப்படிங்கும்போது என் தங்கச்சி என்கிட்ட சொன்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தான் அப்படி இப்படின்னு இவங்க பேசி ஒழுங்கு பண்ணிடுறாங்க. அப்போ அருண் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, நீங்களும் பொண்ணு எடுக்க போகிறீங்க அதுவும் என் குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு அருண் அம்மா கேட்காங்க. நாங்கள் இந்த இடத்துல வாடகைக்கு இருக்கோம் அப்படிங்கும்போது, எங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் இருங்க, ஏன் வாடகைக்கு இருக்கணும், நம்மளாம் சொந்தக்காரங்களாகிட்டோம் அப்படிங்கும்போது சீதா அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் நாளைக்கு சம்மந்தியாக வர போகிறீங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தால் நல்லா இருக்காது பொண்ணு வீட்டுக்காரவங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க யாராக இருந்தானே நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம எங்கேனாலும் இருக்கலாம், அருணே அந்த சாவி எடுத்துகிட்டு வா, அவங்க எதுக்கு வாடகை கொடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இப்போதைக்கு நாங்கள் அங்கேயே இருக்கோம், வீட்டு ஓனர் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, அவங்க ஓனர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நடந்துப்பாங்க, அது போக வாடகை இந்த மாதம் கொடுக்கலனா கூட எப்போனாலும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த காலத்தில் இப்படி இருக்காங்களா, சரி சரி எப்போ உங்களுக்கு வந்து அந்த வீடு சரியில்லைன்னு சொல்ல தோணுதோ அப்போ அந்த வீட்டு சாவி வந்து வாங்கிக்கோங்க, அந்த வீடை நாங்கள் சும்மா தான் வச்சுருக்கோம், இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து கஷ்டப்படுத்த வேண்டாம், யாராவது கஷ்டப்பட்டாலும் வீடுன்னு வந்தால் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க உங்கள் மனசு போலே நடக்கட்டும் அப்படிங்கும்போது அருணம்மாவுக்கு இவங்களை அப்படியே அனுப்ப விருப்பம் இல்லை. இன்றைக்கே ஒரு நாள் வச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னே முதல்ல வந்து நீ காலண்டர் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அதை பார்த்துட்டு, ஏங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்ல நேரம் ஆரம்பிக்கு, இன்றைக்கி நல்ல முகூர்த்தம் தான், பேசாமல் இன்றைக்கி நாள் வச்சுருவோமாங்க, நம்ம கல்யாண தேதியை ஒரு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, ஏங்க இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் 2 பேருமே கோவக்காரங்க, வாழ்க்கை ஓட்டத்தில் யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அப்போ இருக்கிற இந்த நிமிஷம் தான் நிஜம் அப்படின்னா அந்த நிமிஷத்தில் நம்ம ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவசர அவசரமாக எங்களாலலாம் கல்யாண செலவு பண்ணிக்க முடியாது அப்படிங்கும்போது அருணம்மா சொல்கிறாங்க சீதா அம்மாட்ட, அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நம்ம கல்யாணத்தை நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்கிறீங்க, என் வீட்டுக்காரரும் இல்லை, 2 பேர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க முன்னாடியில் அவங்க கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சுக்கிட்டோம், எவ்வளோத்துக்குள்ள சிம்பிளாக கல்யாணம் பண்ணணுமோ பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவங்க சிறப்பாக வாழ்ந்தாங்கன்னா அது என்ன பெருமை அப்படிங்கும்போது சீதாவோட அக்கா மீனா சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க எங்கள் கல்யாணத்தையே வந்து நல்லா சிறப்பாக வச்சாங்க வீட்டில், சீதா வந்து எங்களுக்காகவே தான் கல்யாணத்தை லேட் பண்ணியிருக்கேன், அதுபோக அவளுக்காக எங்களால் முடிஞ்சுதாங்க செய்யணும்ல, அதனால் வந்து கல்யாண மண்டபத்திலே வச்சுக்கலாம், கொஞ்சம் தேதியை மட்டும் கொஞ்சம் லாங்காக பாருங்கள் அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு, லாங்குனா ரொம்ப லாங் வேண்டாம், 1 மாதம் அப்படி இந்த மாதிரி வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மாதம் கழிச்சு டேட்டை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னக்கூட்டி தாம்பலம் மாற்றிடுமா அப்படின்னு சொல்லி அருண் வெத்தலை பாக்கு எல்லாம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே அவசர அவசரமாக போய் தாம்பலத்தட்டோட பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை தாம்பலத்தட்டு மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு முத்து அந்த தாம்பலத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மாற்றி இவங்க வெத்தலையும் பார்க்க அவங்களுக்கு கொடுக்காங்க உறவுக்காக. அதுக்கப்புறம் 1 மாதம் டேட்டு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 குடும்பமும் இருக்காங்க. போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் முத்து பயங்கரமாக சிரிக்காரு மீனாக்கிட்ட. மீனா நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அருண் தான் மாப்பிள்ளையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு, அவரை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு, அவர் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பார்த்தோன்னு பயங்கரமாக கடுப்பாயிருப்பார். கடைசியில் பாரு அவர்கிட்டயே தான் நான் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன், அவர் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தார், கடைசியில் உறவாயிட்டார், அதுவும் நம்ம சீதாவோட மாப்பிள்ளையாக போகிறாரு. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன நான் போகும்போது ஃபைன் போடுறான்னு தெரில அப்படிங்கும்போது, ஏங்க அவர் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சவளப்பாடியாக வந்தாலும் சரி தான், நீங்கள் ரோட்டில் கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் ஃபைன் போடுவார் அப்படிங்கும்போது, சரி சரி போட்டு போகிறாரு, இதுக்கு முன்னக்கூட்டி தெரியாதவங்ககிட்ட ஃபைனை கொடுத்தோம், இப்போ சொந்தக்காரங்கிட்ட ஃபைனை கொடுக்க போகிறோம் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சே போகிறாங்க. வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பழங்களோடு போகும்போது அண்ணாமலை என்னடா முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. எப்பா சீதாவுக்கு கல்யாணம் பண்ண 1 மாதம் தானே இருக்குது அப்படிங்கும்போது, என்னடா திடீர்னு சொல்கிறேன், நாளெலாம் வச்சாச்சா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அப்போ ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருப்பா, காதல் கல்யாணம் முழுக்க அதான் இவங்களே பேசி முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது மீனா, ஆமாத்த காதல் கல்யாணம் தான், அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க, நாங்கள் அவங்ககிட்ட நன்றி தான் சொல்ல போனோம் அப்படிங்கும்போது அண்ணாமலை, முத்து ஒன்றும் எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சத்யா வந்து பரீட்சை எழுதக்கூடாது, பரீட்சை எழுதி டிகிரியை முடித்து நல்லா வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிட்டி வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டான்பா, அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சத்யா தெரியல,
அந்த நேரத்தில் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பி விட்டது சீதாவுக்கு வரக்கூடிய வருங்கால மாப்பிள்ளை தான். அப்படிங்கும்போது அவர் எப்படி அனுப்புனார் அப்படிங்கும்போது, அவர் சர்க்காரில் வேலை பார்க்காரு, காக்கி சட்டைக்காரராக இருக்காருப்பா அப்படின்னு விஜயா முடிக்கிறாங்க. என்னது காக்கி சட்டைக்காரராக இருக்கானா? காக்கி சட்டைக்காரனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறாங்க, அப்போ வந்து வீட்டில் உள்ளவங்கள கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. ஏங்க அது எப்படிங்க சர்க்காரில் வேலை பார்க்கறானா, காக்கி சட்டைகளில் வேலை பார்க்கறான், அவர் எப்படி இந்த சீதாவை கட்டுவாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, 2 பேரும் விரும்பியிருக்காங்க, நாங்கள் பேசி ஒழுங்கு பண்ணிட்டோம், எப்பா 1 மாதம் கழிச்சு இந்த தேதியில் கல்யாணம்னு பேசியிருக்கோம்பா அப்படிங்கும்போது நம்மளை ரொம்ப சூப்பர்ரா, இப்படி தான் செய்யணும். நான் வந்து உங்கள்கிட்ட பேச்சுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா இடத்துல நீ தான் நின்று செய்யணும்னு சொல்லி நல்ல காரியத்தை பண்ணேன் அப்படிங்க. ஆமாம்மா, இந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு உங்கள் பையன்தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க. சொல்லும் போது கரெக்டாக ரவி வந்துடுறாரு. டேய் என்னடா சொல்கிற, உங்கள்கிட்ட ஃபைன் போட்டு உன்னை பாடாப்படுத்தினவரே வந்து சீதாவுக்கு மாப்பிள்ளை வராரா அப்படிங்கும்போது மனோஜ் வராரு. அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க, என்னையை வந்து ஸ்டேஷனில் கொண்டு வச்சவன் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணிக்கு சரியான ஏறுது. இங்கே விஜயாவுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்போ விஜயா மனோஜ் ஒன்றை வந்து ஸ்டேஷனில் வச்சு தவந்தானா, ஓ அதனால தான் இங்கே வைக்க சொன்னாங்களா அப்படி இப்படிங்கும்போது, அத்தை இப்போமெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் வேணுங்கன்னே தான் பண்ணியிருக்கீங்க, மனோஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தான் உன் தங்கச்சிக்கு வரக்கூடிய வருங்கால மாப்பிள்ளையை வச்சு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் வைக்க மாட்டேங்கும் போது, விஜயா என்ன நீ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவங்க தெரியாதுங்காங்க, இன்றைக்கி தான் பார்த்துருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, இல்லைங்க அவங்க நடிக்காங்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அது எப்படி மீனா தெரியாமல் இருக்கும், உங்கள் தங்கச்சிக்கு வருங்கால மாப்பிள்ளைங்கிறீங்க, என் வீட்டுக்கார ஸ்டேஷனில் வச்சு சங்கடப்படுத்தியிருக்காங்க, அவர் நொந்து நூலாக இருக்கார், நீங்கள் வந்து இன்றைக்கி தெரியலங்க அப்படிங்கும்போது மனோஜ் சரியான போகிறதே முத்து உடனே கல்யாணத்தை நிப்பாட்டு, சீதாவுக்கும் அந்த அருணுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, சீதா நல்லா படிச்சிருக்கா, நல்ல மாப்பிள்ளை, நான் இனி மாதிரி நிறைய படித்த மாப்பிள்ளை கூட நான் சொல்லுதேன் அப்படிங்கும்போது, ஒன்றே மாதிரி அரைவேக்காடை பார்க்க வேண்டாம், அவன் நல்ல மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கா, சீதாவுக்கு பிடிச்சிருக்கு, சீதாவை அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கதையை பார்த்துக்குறாங்க அப்படிங்கும்போது, டே அப்போ நீனும் சேர்ந்தாண்டா நீ பண்ணுதியா வைக்கியாங்கும்போது, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் தான் இன்றைக்கி தான் பார்த்தேன் வச்சாங்க, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாருங்க ஒரு காமெடி பீஸு முத்து விடு, ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம தப்பு செஞ்சால் அவங்க வந்து ஃபைன் போட போகிறாங்க, கரெக்டாக தான் ஏன் போட போகிறாங்க, விடு நல்ல மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சீதா கால் பண்ண, சீதா உன் கல்யாணத்துக்குலாம் நாள் வச்சுருக்க என்னையும் இது கூப்பிடலை அப்படின்னு சொல்லி ரவி சொல்லுதாரு. உடனே இல்லை வீட்டில் டபார்னு வச்சுட்டாங்க போயிட்டாங்கங்கிறாங்க, சரி சரி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ரவியை வந்து விஜயா ஏசுகிறாங்க, என்னடா நீ நம்ம அண்ணனை வந்து மனோஜை வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கான், அவன் கல்யாணத்துக்கு நீ வாழ்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே மனோஜ் போகிறாங்க. மனோஜ் அங்கே இருந்துக்கிட்டு ரோஹிணியை கூப்பிட்றாங்க, என்ன மனோஜ் ஒரு நாள் என்கிட்ட பேசப்படாதுன்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க, அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க, சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிற, கதவை சாத்து அப்படிங்கிறாங்க, என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க, ஒன்றுமில்ல இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன் உன் மேலே எனக்கு 1000 கோவம் தான், நீ தானே மனோஜ் பொண்டாட்டின்னு உங்கள் மாமனார் சொல்லுதாரு, அப்போ நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, என்ன செய்யணும் ஆண்டி எனக்கு என்ன ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க, உனக்கு ஒன்றும் புரியாது சின்ன பப்பாலா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, ஆண்டி எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் நம்ம எல்லாத்தையும் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டணும், இந்த முத்தை பற்றியும் முத்து மாப்பிள்ளை முத்து குடும்பத்தை பற்றி தெரியாமல் தான் அவங்க என்ன செய்தாங்க சம்மந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. நம்ம எல்லா ஆதாரத்தோடு போனோம்னா கண்டிப்பாக அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு வேண்டான்றப்பல, வேண்டான்னா பிரச்சனையே கிடையாது. அந்த அருண் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. ஏன் மனோஜை இன்னொரு வாட்டி சங்கடப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மனோஜ் ஏகப்பட்ட வேட்டை கடன் வாங்கியிருக்கான், துட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி தக்காத்திக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது கடன்காரங்க கூட பேசி ஏன் அந்த சீதாவுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை வச்சு கூட மறுபடியும் மனோஜுக்கு ஏதாவது ஒரி கொடுப்பாங்க. அப்படி ஒரி கொடுக்கக்கூடாது, மனோஜ் தொழிலுக்கு இடைஞ்சிருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, அப்புறம் உனக்கு எப்போ தான் தெரியும், ஏமாத்துறது மட்டும் உனக்கு முன்னுக்கிட்டே தெரியும், இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன் போல், மனோஜுக்கு எந்த வகையிலையும் இடைஞ்சி வரக்கூடாது, அந்த வீட்டில் உள்ள மீனாவும் முத்துவாக இருக்கட்டும், மீனாவோட அம்மா இருக்கட்டும், அவங்க வீட்லேயா இருக்கட்டும், நம்ம முன்னாடி நிமிர்ந்துட்டாங்கன்னா சரியே வராது, அதனால் அந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது எக்காரணம் ஒன்று நடக்கூடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆண்டி பண்ணலாம் அப்படிங்கும்போது, நம்ம எதையாவது பண்ணி நிப்பாட்டணும், டேய் மனோஜ் என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கும்போது, ஏமா நிறைய வச்சுருக்காங்க ஒன்றும் புரியலன்னே சொல்லிட்டு ரோஹிணி இந்த மாதிரிலாம் நீ தான் லாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க, நீ தான்
அசால்ட்டாக வந்து பொய்க்கு மேலே பொய் சொல்லுவியே, ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு போட்டோம் என்ன செய்கிறது அப்படிங்கும்போது, நம்ம ஆண்டி என்ன ஆண்டி பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு முத்து உள்ளே போயிட்டு வந்தவன் அவன் எதுக்கு போனான் எதுக்கு போனான்னு சொல்லி அதுக்குள்ளே ஆதாரத்தை எடுக்கும் ஒன்று இருக்கும். ஆமாம் ஆண்டி நானும் அதை நினச்சேன். அதுபோக அந்த சத்யா வந்து நம்ம வீட்டில் பைக் எட்டு போயிருக்கான், ரெண்டாவது உங்கள் பேக் எட்டு போயிருக்கான் அந்த ஆதாரம், அதுபோக சிட்டி கூட இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி கொண்டு போய் பொண்ணு வீட்டில் கொடுத்தோம்னா மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்தோம்னா எல்லாமே ஓகே ஆயிரும், அவங்களே பொண்ணு வேண்டான்ட்டுருவாங்க அப்படிங்கும்போது சூப்பர் ரோகிணி இதை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ 2 நாள் கடைக்கு போக மாட்டேன், ஒரு வாரத்துக்குள்ளே லாயக்கு பண்ணி அந்த கதையை ஒழுங்கு பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. இங்கே விஜயா ஞாபகப்படுத்தி விடுதாங்க என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ரோகிணி, எங்கள் அம்மா அவங்களோட போய் அது தேவையான ஆதாரத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கு தான் கூட வரேன் அப்படிங்கிறேன். சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. முத்து உள்ளே போனதுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணி எடுக்காங்க, அதை வச்சுக்கிறாங்க. நேராக வந்து சத்யா வந்து வீட்டில் பைக் எடுத்துகிட்டு போனால் அந்த பதிவு வந்து ஸ்டேஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க, அதை நைஸாக பைசா கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அப்பா சமரசம் பேசினது வச்சது எல்லாத்தையுமே அந்த பேப்பரையும் எடுக்காங்க. அதை அப்பா வந்து ரொம்ப மனச்சங்கடப்பட்டு உள்ளே விழுந்தது வச்சது அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டுதாங்க. இப்படியா இருக்குது. அதுக்கப்புறம் சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. மனோஜுக்கு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ரைட்டு சிட்டிகிட்ட வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சிட்டி கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு சிட்டிக்கிட்ட மறுபடியும் வராங்க. வந்து சிட்டி எங்கள் அத்தையும் சத்யா வந்து பணத்தை எடுத்து ஓடின மாதிரி இருந்துச்சுல, அந்த வீடியோ இருக்கா அப்படிங்கும்போது என்கிட்ட இல்லை இன்னார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லுவாங்க. அங்கே போய் அந்த வீடியோ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நேராக ஆண்டியை போய் வந்து பார்க்காங்க. ஆண்டி எல்லா ஆதாரத்தையும் எடுத்தாச்சு அப்படிங்கும்போது, ரோகிணி மனோஜ் கடைக்கு போட்டோம், நம்ம 2 பேரும் நேராக அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டில் அருண் இல்லை, அருண் வேலைக்கு போயிடுறாரு. ஏம்மா நல்லா இருக்கீங்களா அப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரவங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இருங்க காய் போட்டு கொண்டாருன்னு சொல்லி காபி மிக்சரு இருக்கிற பண்டம்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்க எங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த குடும்பத்தில் போய் நீங்கள் பொண்ணு எடுக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி பேசலாமா அப்படிங்கும்போது, நாங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிடையாது, எங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பிவிட்ருக்காங்க மீனான்ட்டு, அந்த பிள்ளை வந்ததுலேருந்து என் குடும்பம் சரி கிடையாது அப்படி இப்படிங்கும்போது, யார் அந்த மீனாவோட மாமியாரா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்க வாழ வேண்டியவங்க வாழட்டும், அவங்கள ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அவங்க சேர்ந்தாங்கன்னா சரியாக வராது, நான் போட்டதை வீடியோவை போகிறேன் பாருங்கள் ரோகிணி இதை போட்டு விடு அப்படிங்கிறாங்க. டிவியில் போட்டு விடுவாங்க. இங்கே சத்யா வந்து விஜயா கிட்ட அந்த பேக்கை அறுத்துட்டு ஓடினது, அப்புறம் வந்துட்டு வீட்டில் பைக் எடுத்தது என்ன, அதுக்கப்புறம் சிட்டி கூட இருந்தது, சிட்டியை பற்றிய பழைய இது புகார் எல்லாத்தையுமே காமிக்காங்க. காமிச்சிட்டு இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆறாங்க. புரியுதாம்மா, இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்மளுக்கு என்ன வேண்டாம், பொண்ணு வேண்டாம், யோசிங்க, நீங்கள் வந்து டபார்னு வந்து பண்ணுறீங்க, ரொம்ப யோசிக்காமல் பண்ணக்கூடாதுமா, எங்கள் வீட்டுக்கு அந்த மீனா வரும்போதே எப்போ வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வரணும்னு நினைக்கல அப்படிங்கும்போது அந்த அம்மா ரொம்ப யோசிக்கு. அப்போ அருணுக்கு கால் பண்ணுறாங்க. அருண் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போயேன் அப்படிங்கிறேன். உடம்புக்கு இன்னும் செய்தா அப்படின்னு, உடம்புக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே நேராக அருண் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. வந்துட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் பாரு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதனால் என்னம்மா, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா சொல்லியிருக்கேன், இவங்க ஆதாரத்தோடு அலையாங்கடா என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கோமா, இன்னுமே வந்து இதை வெளிக்காட்டாமல் இருக்க சொல்லிடுவோம் அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசுகிறீங்க 2 பேரும் அப்படிங்கும்போது, அருணம்மா அப்போ தான் பேச ஆரம்பிக்காங்க. இதை பார்த்துட்டு நான் ஷாக்கானதுன்னு நினைக்கிங்க, நீங்கள் உங்கள் மனசு சங்கடத்துக்கு நீங்கள் உங்கள் மனசு குளிர்னதுக்காக தான் அப்படி பண்ணேன், ஏன்னா வெயிலும் பயங்கரமாக வீசுது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் கூலாக இருக்கணுங்கிறது தான் அப்படி பண்ணேன். எங்களுக்கு முன்னாடியே தெரியும், சீதா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், சத்யா வந்து இப்படி தவறான வழிக்கு போனான், இப்போ சரியான வழிக்கு வந்துட்டான், இப்போ பரிட்சையில் இருந்தது வச்சது எல்லா கதையும் தெரியும், அதுபோக உங்களுக்கு ஏன் வந்து மீனாவை பிடிக்காத விஷயத்தையும் சீதா எல்லாமே அருண்கிட்ட சொல்லிவிட்டு, எங்களுக்கு இது ஒரு மேட்ரு கிடையாது, தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆள் தான் தப்பு, தவறு செஞ்சவன் திருந்ததான் மன்னிக்க தானே செய்யணும், எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் பொண்ணு எடுக்க போகிறோம், பொண்ணு வீட்டில் சொல்லிடுங்க, யாருன்னு சொன்னாலும் சரி தான், கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க.
இதான் அவங்க முடிவா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இதுதான் இறுதி முடிவு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த அருண். ஆண்டி வேறு என்ன செஞ்சு தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. வா நம்ம அந்த சீதா வீட்டில் போய் பேசி நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உள்ளே வாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரணும்? உன் மோவா இந்த வீட்டுக்கு வாழவட்டியாக நிரந்தரமாக வரணும்னா உன் இளைய மோவா கல்யாணத்தை நிப்பாட்டுத. அப்படி கல்யாணம் நடந்துச்சு, மீனா மறு நிமிஷமே இங்கே இருப்பா அப்படிங்கும்போது பின்னாடி மீனா வராங்க. என்னத்தை என்னையை வச்சு எங்கள் வீட்டு நெருக்கடி பண்ண பார்க்கிங்களா? அது ஒரு காலம் நடக்காது. நான் வேணா வந்து இங்கே இருக்கனாலும் இருந்துக்கிட்டுதேன். என் வீட்டுக்கார் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார் தான். அவர் கூட இங்கே வந்துடுவார். நாங்கள் 2 பேருக்கும் வந்தால் எங்கள் மாமா இருக்க மாட்டார், எங்களோட வந்துடுவார் தான். அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இதில் வந்து பேசுவீங்க அப்படிங்கும்போது, என்னடி எல்லாரையும் நீ கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பேசுதியா? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் எவ்வளவோ சொன்னாலும் அவங்க வந்து உங்கள் வீட்டில் தான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தை உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் கல்யாணம் வச்சுட்டோம், 1 மாதத்துல பத்திரிக்கை கொடுத்துடலாம், கல்யாணத்தை முடிக்கணும். ரோகிணி உங்களுக்கும் கூறு இல்லையா? நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படிங்கும்போது, ஆண்டி விட்டாங்க போனேன் அப்படிங்கும்போது, உங்கள் கதையில் தலையிடும் போது உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. என் தங்கச்சி வாழ்க்கையில் தலையிட நீ யாருடி? இனிமேல் வந்து என் வீட்டு கதையில் தலையிட்ட அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்ன மீனா கையெல்லாம் நீட்டுத்தீங்க அப்படிங்க. கை மட்டும் இல்லை, வாங்கிடுவேன். சரிதானா? எங்கள் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, ஆண்டி இருக்காங்கன்னு பார்க்கேன். இனிமேல் ஒழுங்காக வச்சுக்க. அத்தை கூப்பிட்டாங்க, யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கதைக்கோ என் கதைக்கோ அலைஞ்சிங்கன்னா மேல்நாடியில் ஒரு பொருள் இருக்காது, கீழ்நாடியில் இருக்காது, ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணி சரியான பயமாக தான் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே மீனாவோட அம்மா அழுகிறாங்க. ஏம்மா அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை சீதாவுக்கு இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகுதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டா உன் வாழ்க்கையை கெடுத்துருன்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லுதாங்களே அப்படிங்கிறது. அம்மா எங்கள் அத்தை பேசலாம் நீ பொருட்டாக நினைக்க, நான் போனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இல்லை, அது காலம் வரைக்கும் பேச தான் போகுது. அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அது போக என்னையெல்லாம் வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்பினா நான் வருவேன்னா? அது போக மாப்பிள்ளை சம்மதிப்பாரா, அண்ணாமலை மாமா தான் சம்மதிப்பாரா அப்படிங்கும்போது, அதான் சரி தான், அண்ணாமலை என்ன சம்மதிக்காது. சரிடி சீதா கல்யாணத்தை எல்லோரும் நின்று பண்ணணுமே எப்படி அப்படிங்கும்போது, ஏம்மா அங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி தான், என் வீட்டுக்காரனும் என் மாமனார் நின்று கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. மாமா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நாளைக்கு நீ கூப்பிட்ருக்கலாம் வச்சுருக்கலான்ட்டு அவசரத்தில் பண்ண மாமா அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. மாமா சொன்னார், தாய் மாமன் கட்டுக்கு என்ன செய்யணுமோ நான் தான் செய்வேன். பொண்ணு பொண்ணு கல்யாண வீட்டில் கிடான்னு பாட்டுதான் இருந்தாலும் சரி தான், மாப்பிள்ளை வரவேற்பு இருந்தாலும் சரி தான், தாய் மாமன் கட்டில் பொண்ணை கை பிடிச்சி கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான், எதுனாலும் நான் தான் நினைச்சுவேன். இன்னும் பொண்ணு சொல்லுதாப்புல, செலவை நம்மளே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மாமாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதும்மா. அவர் என்ன சொல்லுதாருன்னா, நான் அவர் கடனாக வாங்கி கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி விடணும். தாப்பன் சாணத்தில் நான் அண்ணாமலை இருக்கேன், இந்த முத்து இருக்கான்னு நினச்சி செய்யணும்டா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அண்ணாமலை மனசு யாருக்குமே வராது அப்படிங்கும்போது சீதா சிரிக்கிறாங்க. ஏன் சீதா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஒரு டீமே இருந்தாலும் அதை எதிர்த்து நடத்துறதுக்கு எனக்கு அதை விட பெரிய டீம் இருக்கலாம், நினைக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, யார் தடுத்தாலும் உங்கள் மாமா முத்து விடுவாரா? அவன் கல்யாணத்தை நடத்தியே தீருவார். அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார். எடுத்தான்னா அது யாரையும் மாற்றினாலும் சம்மதிக்க மாட்டார். அவரை பற்றி அவனுக்கு தெரியுமே. பிடிக்கலன்னா வச்சு கோவப்படுவார். ஆனால் தப்பு சரின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வழியில் தான் போவார். நீ விரும்புத, உனக்கு ஒரு வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினச்சிட்டாரு, நான் சரி பண்ணி ஆவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் ஆகலை, மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா சீதாவுக்கு பத்திரிக்கை கூட ரெடி பண்ணதுக்காக வந்திருக்கேன், எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. சீதா செல்லுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீதா செல்லில் பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. உடனே மீனா நீ எங்கே தான் இருக்கியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் பத்திரிக்கை கொண்டு வராங்க. அதை இப்படி இருக்குது, சீதாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் இங்கிலீஷில் கொடுப்பான், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் தமிழில் கொடுப்போம். சீதா போதுமா, வேறு பத்திரிக்கை எதுவும் ரெடி பண்ணணுமா அப்படிங்கம்மா, இதுவே போதும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து தான் பத்திரிக்கை அடிக்க சொல்லி அந்த அம்மா ஃபோன் பண்ணது, அதனால நான் பத்திரிக்கையை கொடுக்கணும், வாமி நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொண்டாங்க கொடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க. இந்த மாதிரி வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டேம்மா எல்லாமே மீனா சொன்னால், இங்கே போயிட்டு நேராக எங்கள் அம்மாவும் எங்கள் மைனிக்காரி நேராக எங்கள் அத்தை வீட்டு போயிருக்காவா. அம்மா யார் தான் கல்யாணம் நடக்கும், அவங்க 2 பேரும் விரும்புதாங்க, அவங்க வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு பெரியவங்க அப்படிங்கும்போது அருண் வந்துடுறாரு. தேங்க்ஸ் முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து உங்கள்கிட்ட மோதல் போக்குலேயே போயிருப்பேன். நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் உறவாயிட்டீங்க, சரி எல்லாமே சுகமாக போகுது, நல்லது தானே, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அருண் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பதில் கொடுக்காங்க. ஸ்டேஷனில் எல்லாரும் சிரிக்காங்க. அருணே நீ வெறப்பாகவே தனிமரமாகவே இருந்துருவியான்னு பார்த்தோம், ஆனால் சீக்கிரம் காதல் கல்யாணத்தை முடிக்க போறியாப்பா. அதுபோக அந்த முத்துனா எனக்கு ரொம்ப கடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் ஒரு சவளப்பாடி ஆகிறவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாரு அருண்.
உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க தெரிஞ்ச ஒரு அதிகாரி. யோ நீ எனக்கு தெரியும் அவனையும் தெரியும் 2 பக்கம் பேச முடியாமல் இருந்தேன். இப்போ 2 பேரும் நீங்கள் சமரசமாக போகிறதுனால நான் ஏற்கனவே பேசிக்கலாம். சரி அந்த அருண் தான் பார்ட்டி கொடுக்க மாட்டான். முத்து நீ நைட்டு எனக்கு பார்ட்டி கொடுத்துடணும் அப்படிங்குவானே. அதெல்லாம் பண்ணிடலாம்ண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நைட்டு பார்ட்டி கொடுக்குறாங்க. இப்படி பத்திரிக்கை எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போ பார்வதி கேட்காங்க, விஜயா சீதா கல்யாணத்துக்கு நம்ம புதுசாக சேலை எடுக்கணும்லவா அப்படிங்கும்போது பார்வதி கடுப்பு கிளப்பிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் கடுப்பு கிளப்புறா? அந்த வந்து கல்யாணம் நடக்க போதில்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் நின்று செய்ய போகிறாரு, முத்து தான் நின்று செய்ய போகிறான் அப்படிங்கும்போது நான் அந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி வரலையா சரி போய் நாமே துணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பார்வதி நல்லா துணி எடுத்து வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சுடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேராக இங்கே சிந்தாமணிகிட்ட போகிறாங்க. சிந்தாமணிகிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டணுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே சிந்தனையாக தான் இருக்குது. மீனா தொழிலையும் நம்ம வச்சு விடணும், அதே மாதிரி அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும். சரி அவள் டெக்கரேஷன் வச்சுருக்க பொருளெல்லாம் எங்கே வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அதை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவள் தங்கச்சி கல்யாணத்து அன்னைக்கு இன்னொரு கல்யாணம் ஆர்டர் இன்னும் ரெடி பண்ணியிருக்கா. கண்டிப்பாக தங்கச்சி கல்யாணத்தோடு இவள் வந்து டெக்கரேஷன் வேலையை கவனிக்க முடியாது, இருக்கு ஆளை வச்சு தான் செய்வாங்க. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா மீனா வந்து அந்த இடத்த சரி பண்ணிடுவாள். மீனாவுக்கு அதை பற்றி அனுபவம் இருக்குது. ஆனால் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மீனா இல்லாமல் எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. தங்கச்சி கல்யாணத்து அன்னைக்கு வேறு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்திருக்கா. அந்த ஃபங்க்ஷனை சொதப்பணுன்னா கரெக்டாக அவங்க குடோனில் வச்சுருக்க பொருளை நாசுக்காக தூக்கிட்டோம்னா உடனே வாங்க முடியாது. அன்றைக்கி கரெக்டாக கடை அடப்பும் வருது. அப்போ ஒரு பொருளும் ஒன்றும் பண்ண முடியாமல் திணறிடுவாங்க. அடுத்தாப்புல அந்த தொழிலில் கெட்ட பேர் ஆயிரும். அதுபோக அந்த டெக்கரேஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க மீதி பணத்தை கொடுக்க மாட்டாங்க. மீனா ரொம்ப நொந்துடுவா. ஏன்னா அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நான் குடோன் வந்து எங்கே இருக்குன்னு மட்டும் கேட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக விசாரித்து மீனாவோட குடோன் வந்து உங்கள் அம்மா வாடகை இருக்க வீட்டிலேருந்து 3 வீடு தள்ளி ஒரு குடோன் எடுத்திருக்காங்க. அங்கே தான் வந்து டெக்கரேஷனுக்குள்ள பொருளெல்லாம் வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, அந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் அனுப்பி அந்த ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சீதா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்குது. இங்கே விஜயா கல்யாணத்துக்கு போகாமல் எல்லோரும் நீங்கள் வந்து போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயாவை அண்ணாமலை இவ்வளோ கூப்பிடுதாங்க. இவர் போகலனாலும் எனத்தையாவது பேசுவார்னு சொல்லிட்டு ஏங்க எனக்கு முடியலைங்க அப்படிங்கன்னு சொல்லி வீட்டில் இருந்துதாங்க. ஏன்னா சிந்தாமணிகிட்ட சொல்லி அந்த பொருளை பூரா எடுக்கணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே நைட்டுக்கான அந்த குடோனில் போய் எல்லா பொருளையும் எடுத்துருந்தாங்க. இங்கே மீனா தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நடக்குது. தாலி கட்டு விடையாக இருந்துச்சா தாலி கட்டு அப்படின்னு போயிட்டுருக்கு. அங்கே டெக்கரேஷன் வேலை முடிக்கிறதுக்கு பொருட்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லா பொருளோட கூட தானே குடோனில் இருக்குது அப்படிங்கும்போது இல்லையே, குடோனில் பொருளே இல்லையே அப்படிங்கும்போது மீனா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி வாங்க. குடோனில் பொருளும் இல்லை. அப்போ முத்துக்கு கால் பண்ணி ஏங்க டெக்கரேஷன் வேலை பார்க்கறதுக்கு பொருள் வச்சுருந்தோம், பொருளை காங்கலாங்க, இன்னும் கொஞ்சம் பொருள் வேணுங்கிறாங்க, அது இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிருங்க. சீதா கல்யாணத்துக்கு நம்ம இங்கே நின்றாகணும், அங்கேயும் பண்ணுவாங்க, என்னங்க பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது மீனா எல்லா கடையும் அடைச்சிருக்கு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துக்கு சுருதி வந்துடுறாங்க. என்ன நீங்கள் சீதாவுக்கு விடிஞ்சா கல்யாணம் நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது சீதாட்ட அழுகிறாங்க. மீனா ஏன் அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை டெக்கரேஷன் வச்சுருந்த பொருளெல்லாம் யார் தான் எடுத்தாங்கன்னு தெரில அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அந்த சிந்தாமணியாக தான் இருக்கணும். மீனா நான் வரேன் அப்படிங்கும்போது ஏங்க அங்கே சீதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, இப்போ நம்ம ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது கடை தான் இல்லையே மீனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அங்கே போகணும், நாடகத்தில் வந்து ரெடிமேடு பூ வைப்பாங்கள்ல அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஸ்டூடியோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அது ஷூட்டிங் பண்ண எடுப்பாங்களா அந்த ஸ்டூடியோ, எனக்கு தெரிஞ்சவர் தான் சொல்லி நான் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சுருதி அந்த மாடல் பூவெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அதை வச்சு மீனா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்துடுறாங்க. அங்கே கல்யாணம் ஏற்பாடு சிறப்பாக நடக்குது. அங்கே விஜயாவை கூப்பிட்டு சிந்தாமணி போகிறாங்க. கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் வந்து டெக்கரேஷன் சொதப்பிட்டுன்னு சொல்லி பிரச்சனை வரும் பாருங்கள் அப்படின்னு போய் பார்க்காங்க. டெக்கரேஷன் வேலை பக்காவாக இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவே இறண்டுறாங்க. அந்த பூவெல்லாம் எடுத்து வந்து பார்க்காங்க, பொருள்லாம் எடுத்து பார்க்காங்க, எல்லாமே ரெடிமேடு பொருளாக இருக்குது. இது எப்படி வந்துச்சு, எல்லா கடையும் அடப்பு, அங்கே கல்யாணம் நடக்கும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. அப்போ சீதா கல்யாணத்தை நேரத்தில் முடிச்சு வச்சுட்டு இந்த கல்யாணம் வீட்டுக்கு வராங்க. இங்கே சிந்தாமணி அந்த மண்டபத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனா வராங்க. என்னங்க இந்த கல்யாணத்தில் வந்து டெக்கரேஷன் எவ்வளோ ஒழுங்காக நடந்திருக்காது, மீனாவுக்கு கெட்ட பேர் ஆயிரும், மீனா எதுவுமே செய்ய மாட்டா, நம்ம தொழில் பூரா நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே நினச்சிங்க 2 பேரும் அப்படிங்கும்போது விஜய் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அவன் முத்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டியை யார் தடுத்தாலும் சரி தான், தொழில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்,
அதுபோக அந்த சீதா கல்யாணத்தை நடத்தி பாருங்கள், முடியாது வைக்காதுன்னு சொன்னீங்க, நடத்தி வச்சிட்டோம். நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்க போகிறாங்க. எப்போ என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தவங்க பிளான் என்ன அப்படின்னு விஜயாவை பார்த்து முத்து கேட்காங்க. முத்துவும் மீனாவும் பார்த்து விஜயா ரொம்பவே முறைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும், இந்த விஜயா வீட்டில் முத்து மீனாவை எந்த மாதிரியான நெருக்கடி கொடுப்பாங்க, சீதாவையும் அருணையும் பிரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.